Praise the Lord. Our daily bread. Acts chapter 14, verse 22. Confirming the souls of the disciples, exhorting them to continue in the faith, and that through many afflictions we must enter into God's kingdom. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence showers on us. O Lord, who said, I chose you through the gate of suffering, and you dress us as you dress a gold and sculpt and beautify us every day. Therefore, the road to destruction is wide, and the road to life is narrow. Therefore, bless us to choose the road to life and free ourselves from worldly illusions and live in faith. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 14 இறைவார்த்தை 22. அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையை நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறைமன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நான் உன்னை துன்பம் என்னும் வாயிலால் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, நீர் எங்களை பொன்னை புடமிடுவது போல் புடமிட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் செதுக்கி அழகுபடுத்துகின்றேன். ஆகவே அழிவுக்கு செல்லும் வழி அகலமானது, வாழ்வுக்கு செல்லும் வழியோ குறுகலானது. எனவே வாழ்வுக்கு செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து உலக மாயையிலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் நிலைத்து வாழ எங்களை ஆசிர்வதியும். ஆமீன். அன்னன்னுள்ள போஜனம். அப்போஸ்தல பிரவர்த்தனங்கள் 14 அத்தியாயம் 22 வாக்கியம். விசுவாசத்தில் நிலநிற்கணும் என்னும் நிரவதி பீடனங்களிலுடைய தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் என்னும் உபதேசிச்சு கொண்டு சிஷ்யருடைய மனசினை அவர் சக்திப்படுத்தி, தெய்வமே, ഞങ്ങൾ சொர்க்க ராஜ்யம் പ്രാപിക്കുവാൻ വേണ്ടി ഒരു പാട് കഷ്ടപ്പാടുകൾ പീഡനങ്ങൾ സഹിക്കേണ്ടിയിരിക്കുന്നു എന്നു ഞങ്ങൾ അറിയുന്നു. എത്ര കഷ്ടപ്പാടുകൾ വന്നാലും ഞങ്ങൾ വിശ്വാസം കൈവെടിയാതെ ഇടുങ്ങിയ വാതിലൂടെ അങ്ങേ പക്കൽ എത്തിച്ചേരുവാൻ വേണ്ടി ആത്മധൈര്യം നൽകി ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ. ആമേൻ.